பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நாளை தினத்தில் நடக்கிறதான விமன்ஸ் பிரேயருக்கு அருமையான சகோதரிமார்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். சரியாக நாளை காலை 10:30 மணிக்கு மார்னிங் 10:30க்கு நீங்கள் நாளை காலையில் வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 130வது சங்கீதம் 7வது வசனம், சாம்ஸ் 130 verse 7. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தரிடத்தில் கிருபை மாத்திரமல்ல, திரளான மீட்பு. நான் விசுவாசிக்கிறேன், அநேக காரியங்கள்லேருந்து எப்படி நம்ம விடுதலை ஆக வேண்டும், எப்படி வெளியே வர்றது, எப்படின்னு நிறைய பேர் குழம்பி கொண்டு இருக்கலாம். இந்த பாவத்திலேருந்து நான் எப்படியே வெளியே வர்றது, இந்த அக்கிரமத்திலேருந்து நான் எப்படியே வெளியே வர்றது, இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த போராட்டங்களிலிருந்து, இந்த எண்ணங்களிலிருந்து நிறைய காரியங்கள் உங்களை மைண்டில் ஓடிக்கொண்டு இருக்கலாம். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த குடும்ப பாரத்திலேருந்து நான் எப்படி வெளியே வரது. நான் சொல்லுகிறேன், நீ ஆண்டர்கிட்ட மாத்திரம் நீங்கள் கேளுங்க, நிச்சயமாகவே அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. எஸ்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் அந்த யூத குலத்துக்கு வந்தது. அவள் செஞ்ச ஒரே ஒரு காரியம், 3 நாள் உபவாசம் வந்து ஜெபித்தாள். ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கட்டளை இட்டார். ஆண்டருக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சில வழிகள். இன்றைக்கி ஒருவேளை உன் கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். உன் குடும்ப பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். நீ தேவ சமூகத்தில் போய் நிற்கிற வேளையில் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா வழிகளை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இந்த நாள் அவரை நோக்கி பாருங்க, நிச்சயமாக உங்களை வெட்கப்படுத்தாதபடி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, அநேகர் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நீர் பார்க்கிறீரப்பா. இந்த நாளில் அந்த பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்து அவளை நீர் விடுதலை ஆக்குவீராக. என் தேவனுடைய கரம் அவளை தொடவனமாக செபிக்கிறேன். வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு ஆண்டரை சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து அவளை நீர் விடுவிக்க வேணுமா செபிக்கிறேனப்பா. இந்த நாளில் அந்த ஃபினான்ஷியல் நெருக்கடியிலிருந்து அவளை நீர் விடுதலை ஆக்குங்க. எல்லா சரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் முற்றிலுமாய் மறைந்து போகட்டும் அப்பா. இந்த நாளில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. இந்த நாள் நடக்கிற ஆப்ரேஷன் செல்லாண்டவரே நேர்த்தியாக நடக்கட்டும். பிள்ளைகள் சுகமாய் வீட்டுக்கு வர உதவி செய்யுங்கப்பா. எல்லா ரிப்போர்ட் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வருவதாக அந்த ரிப்போர்ட் மேலே ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சாதகமாய் வரட்டும் அப்பா. இந்த நாளிலே தேவனுடைய கரம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாய் கர்த்தாவே வேலையில்லாத பிள்ளைகள் நல்ல வேலையை கொடுங்க. கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு கடனிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கர்த்தாவே ஒவ்வொரு வீட்டிலையும் தேவனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பத்தி தண்ணீர் எண்ணெய் ஆண்டவரே ஆண்டவர் குறைப்படாமல் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் நேர்த்தியான சமயத்தில் கையில் கிடைக்கட்டும். இன்கிரிமெண்ட் ஆகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும். அந்த பிள்ளைகளுடைய எஜமான்களையும் அவருடைய ஆஃபீஸையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அந்த ஆர்கனைசேஷன் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவர் அந்த கம்பெனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பின் தேவன் அவர்களோட தேவனாக இருந்த ஆண்டவரே நீர் வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. இதனால ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை விளக்குங்க. இதனால் இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. காணிக்கைகள் மூலமாக, தசமங்கள் மூலமாக இதனால் வருகிற எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதித்த ஆண்டவரே அந்த குடும்பங்கள் எல்லாம் செலுத்துவங்க செய்யுங்கப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. சேட்டலைட் தடைகளை நீக்குங்கப்பா. ஆண்டவரே லைசன்ஸ் தடைகளை நீக்குங்க. இந்த நாளில் தேவன் தாமே இரக்கம் பாராட்டுவீராக. உங்களுடைய கரம் ஒவ்வொரு தாங்கட்டும். நாளை தினத்தில் நடக்கிற உமன்ஸ் பிரேயர், ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர், சண்டே நடக்கிற ஆராதனையில் ஜனங்களை திரளாய் கொண்டு வருவீராக. ஜனங்கள் பெரிய விடுதலை பார்க்கட்டும். அநேக ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே வருகிற நாட்களில் மந்தையாய் ஆண்ட ஞானஸ்நானத்தை கொடுக்க உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பு எங்க ஊழியத்தில் ஆண்டவரே நீர் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளைகளை உயர்த்துங்க. நல்ல வியாபாரத்தில் செலுத்துவங்க செய்யுங்கப்பா. நல்ல கான்டாக்ட்ஸை கொடுங்க ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே ஆண்டவரே எல்லா டீல்ஸ் எல்லாம் நீ தர வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நீரை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.